சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமா நீ எப்படி நேரம் கோலம் போட்டுக்கிட்டு சீக்கிரம் முடிங்க. ஏத்த பூவெல்லாம் வந்துருச்சுல? பூ பழம் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. எதுவும் தவறிடக்கூடாது. ஏமா நந்தினி, நேரம் ஆச்சுல, ஐயா கிளம்பிட்டாரா? போன் பண்ண வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? அக்கா வந்துட்டாங்க அக்கா. வணக்கம்மா. வாங்கய்யா வாங்கய்யா வணக்கம்யா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லதுங்கய்யா. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களை எல்லாம் பார்க்க முடியுது. நல்ல நேரம் கூடி வந்துருச்சு. பூஜை ஆரம்பிக்கலாமா? வாங்க எடுத்துக்கங்க. ரஞ்சிதா இதை எடுத்துக்க. பார்த்து கருப்பா, நம்ம ராகவன் வகைராவை சேர்ந்த அருணாச்சல ஐயா பூரண காப்பு பண்றாரு. அவரோட மகனுக்கு திருமணம் நல்லபடியா நடக்கணும்னு அவர் குலசாமிய நாடி வந்திருக்காரு. அவரோட பங்காளிகளான எல்லாருமே நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன, வெள்ளச்சாமி வகைராவை சேர்ந்த சுதாகர் ஐயா அவர் ஒருத்தர் மட்டும் இங்க வரல. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்பா, பூர்ண காப்புனா என்னப்பா? பூசாரி, பூர்ண காப்புனா என்னன்னு விளக்கமா சொல்லுங்க. எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் சின்ன பசங்க. விளக்கமா சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. சொல்றேங்க. என்னதான் அண்ணன் தம்பி பங்காளிகள்னு 1000 உறவுக்காரங்க இருந்தாலும் உறவுகளுக்குள்ள மனஸ்தாபம் வர்றது எப்பவுமே சகஜம். என்னதான் வருஷம் முழுக்க அடிச்சுக்கிட்டு உருண்டாலும் புரண்டாலும் வருஷத்துல ஒரு நாள் குலசாமிக்கு பூர்ண காப்புன்னு ஒன்ன உருவாக்கி சாமி தலையில வைக்கிற உருமாவை ஒரு பங்காளிகிட்டையும், சாமியோட கழுத்துல போடுற கழுத்து மாலை ஒரு பங்காளிகிட்டையும், கை காப்பு இருக்கே அது ஒரு பங்காளிங்க கிட்டையும், கால் சலங்க அது ஒரு உறவுக்காரங்கிட்டையும், இப்படி ஒவ்வொருத்தையும் கொடுத்து வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஒத்துமையா சாமி கும்பிடணும்னு அந்த காலத்துல பெரியவங்க இப்படி எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்கம்மா. அத்தனை பேரும் ஒத்துமையா இருந்து அவங்க கைப்பட கொடுத்தா பழைய பகையெல்லாம் மறந்து ஒத்துமையாகுங்கிற நம்பிக்கையில பெரியவங்க இந்த மாதிரி முறையெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்கம்மா. இதைத்தாமா பூரண காப்புன்னு சொல்றது. பூஜையை ஆரம்பிச்சலாமாயா? ஆரம்பிச்சலாங்க. நல்லதுங்க. கருப்பா, நம்ம அருணாச்சல ஐயா சார்பாக இந்த கிரீடத்தை சுற்றோம். சுந்தரையா சார்பாக இந்த கால் சலங்கையை போட்டுறோம். வைரக்கண்ணு ஐயா சார்பாக இந்த காப்பை சாத்துறோம். முத்துக்கருப்பனையா சார்பாக இந்த ஒட்டியானத்தை போட்டுறோம். சுதாகர் ஐயா சார்பாக நிறுத்து. வால்ல கைய வச்சா கலவரம் ஆயிரும். யார கேட்டியா என் பொருள் எல்லாம் கைய வச்சியா? இந்த உரிமையை உங்களுக்கு எல்லாம் யாரையா கொடுத்தது? ஏப்பா சுதாகரே, இது சாமி விஷயம்ப்பா. இதுல போய் விளையாடாத. முதல்ல பூசை முடிப்போம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாம் எனக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் பாருங்க. பங்காளி அடிங்கொப்பன் தன்னான பங்காளி அம்ல பங்காளி. ஊருக்குள்ள வந்து இத்தனை நாள் ஆச்சு, இப்பதான் பங்காளிய தெரியுதா உங்களுக்கு? எப்பா, நீ ஜெயிலுக்கு போனன்னு சொல்லி ஜெயிலுக்கு தானே போன, செத்துக்கிட்டு போயிடலையா? ஆமா,
நான் ஏன் ஜெயிலுக்கு போனேன்னு தெரியுமா உனக்கு? நம்ம பங்காளி தோப்புன்னு உரிமையோட உள்ள போனேன், என்ன புடிச்சு உள்ள போட்டுட்டான். ஒரு வார்த்தை கேட்டியா நீனு? ஏயா, நீ பண்ண வேலைக்கு உன்னை உள்ள தூக்கி போடாம வீட்டுல கூப்பிட்டு விருந்தா வைப்பாங்க. அப்படி போடுற அருவாளன் நானா? பங்காளிலா பாத்துக்கிட்டீங்களா? நாளைக்கு இவங்க எல்லாருக்கும் இதுதான் கதி. அவங்க உன்ன மாதிரி ஒண்ணு திருட்டு தானே பண்ணல, அப்புறம் என்ன? நான் தான் திருடனேங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? இவளே ஆளை செட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிருக்கா. என்ன பிடிக்காத போலீஸ்காரனோட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிருக்கா. டாட், யார் இவரு? இவர்கிட்ட எல்லாம் எதுக்கு பேச்சு? ஹலோ மிஸ்டர், என்ன வேணும் உங்களுக்கு? வாங்க என் அருமை சின்ன பங்காளி, நீங்களே கேட்டு சொல்லுங்க இந்த நியாயத்தை. உறவுக்காரனை விட உங்க வீட்டு வேலைக்காரி தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டா. அப்ப நான் முக்கியம் இல்ல உங்களுக்கு? இங்க பாருங்க, நாங்களே பல வருஷம் கழிச்சு என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கோம். பூஜை நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க பிரச்சனை எல்லாம் வச்சுக்கலாம். இது தீர்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல, தீர்த்து விடுற பிரச்சனை. சரி, தப்பு செஞ்சவ எங்க வீட்டு வேலைக்காரி. அவ செஞ்சதுக்கு ஏன் புருஷன் என்ன பண்ணுவாரு? அப்ப வெட்டி விட வேண்டியதுதானே? ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிய? வேலையை விட்டு துரத்தி விட வேண்டியதானே? அந்நியார நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா அவளா வந்து நிக்க போறா? நாங்க தானே வந்து நிக்கணும். இங்க பாருங்க, இப்ப நல்லதுக்கே இங்க நிக்க முடியல. இங்க பாருங்க ஐயா, இது குலசாமி பூஜைங்கய்யா. இது பாதியிலே நிக்க கூடாது, சாமி குத்தமாயிடும். இன்னைக்கு நடத்த முடியலனா இதோட அடுத்த பௌர்ணமிக்கு தான் நடத்த முடியும்.